ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் கதை சொல்லப் போறோம். டாக்டர் மனைவியோட வேலைக்காரன் கதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு செல்வி. எனக்கு 30 வயசு. எனக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆகுது. என் புருஷன் டாக்டர், அவன் பேரு லோகு. எங்களுக்கு 3 சொந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அதையும் அவன் ஒருத்தன் மட்டும் பாத்துக்கிறான். எங்களுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆனாலும் எங்களுக்கு இன்னும் குழந்தைகள் பிறக்கல. ஏன் புருஷன் டாக்டர் ஆன காரணம் அதிகமா டைம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் கிடக்குறான். ராத்திரி 10-11 மணி ஆனாலும் வீட்டுக்கு வரமாட்டான். உங்களுக்கு தெரியும்ல, டாக்டர்ஸ் எவ்ளோ பிஸியா இருப்பாங்க. எங்களுக்கு கோவையில சொந்த வீடு இருக்கு. நாங்க அங்கதான் இருப்போம். என்ன என் புருஷன் எல்லா விதத்திலயும் நல்லா பாத்துக்கிறான். ஆனா அந்த ஒரு விஷயத்துல தவிர எனக்கு அவன் மேல பிரேமை காட்டுறதுக்கு டைமே தொரிக்காது. எப்பவும் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி போயிடுறான். என்ன வீட்ல வேலை கூட அதிகம் செய்ய விடாம எனக்கு ஒரு வேலைக்காரனா வச்சாரு. அவன் பேரு கரண். அவன் இன்டர் படிச்சு நிறுத்திட்டான். என் புருஷனுக்கு தெரிஞ்சவருன்னு வீட்ல வேலைக்கு வச்சாரு. அவன் ரொம்ப உயரம், ஹேண்ட்ஸமா, திருடமா, நல்ல பாடியோட இருப்பான். அவனை பார்த்தா அசலு வேலைக்காரன் மாதிரிதான் தெரியாது. கரண் என் கூட எப்பவும் நல்லா பேசுவான். என்ன மேடம் மேடம்னு கூப்பிடுவான். எனக்கு டைம் பாஸ் ஆகாத அப்பையெல்லாம் இருதரம் டிவி பார்த்து கதை பேசுவோம். ஏன் புருஷன் எப்பவும் வீட்ல இருக்க மாட்டான். ஏன் கோரிக்கைகள் எல்லாம் அலனே இருந்து போகுது. நான் கரணை பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். ஆனா கேட்கலாம்னு நினைச்சா என் புருஷன் குர்த்து வருவான். அதனால ஆகி போவேன். என் புருஷன் என்ன எவ்ளோ நல்லா பார்த்துனாலும் என்ன அந்த விஷயத்துல மட்டும் சந்திருப்தி படுத்த முடியல. ஏன் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது நான் ஃபுல்லா தூங்கி இருப்பேன். என்ன டிஸ்டர்ப் செய்ய முடியாது. கரண் கூட சாப்பாடு போட வச்சு தின்னுட்டு வந்து படுத்துவான். மல்லி போதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவான். அதனால எங்களுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆனாலும் நாங்க கழிசது கொஞ்சம் சார்தான். அது கூட ஆதிவாரம் வந்தப்போ மட்டும் அதுல கூட செய்யும் நடுவுல கால் வந்தா நடுவுல போயிடுவாரு. அதனால எங்களுக்கு இன்னும் குழந்தைகள் பிறக்கல. எனக்கு ரோஜு ராத்திரி கோரிக்கைகள் அதிகமாகுது. ஆனா எதுவும் செய்ய முடியல. என்ன நானே எதேதோ செய்துகிட்டே இருந்தேன். இல்லனா என்ஜாய் செய்திருந்தேன். ஆனா எனக்கு நன்னாகன அந்த ஃபீல் இருக்கும். எலையும் கரண் கூட செய்ய வேண்டும். எலகும் என் புருஷன் இருக்க மாட்டான்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ரிப்பீட் ஒரு சாரி கரணை கேட்க முந்தி ஏன் புருஷன் கூட நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் செய்யலன்னு சொன்னேன். இலாகேத்தே கஷ்டம். வாரமான மனம் பையட்டுக்கு ட்ரிப்க்கு போகலாம்னு கேட்டேன். அப்போ ஏன் புருஷன் இல்ல, பேஷன்ஸ் அதிகமா இருக்காங்க, இன்னும் எப்போதும் போகலாம்லேன்னு தேசி போட்டாரு. அப்போ நான் ரொம்ப பாதப்பட்டேன். இது அவனை கேட்டி நான் முதல் கோரிக்கை. இன்னும் என் ஜீவிதம் இந்தேனேமோ, எப்படிக்கும் இல்லாகே இருந்து போவாளான்னு ரொம்ப பயம் வந்தது. நான் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தேன். வீட்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு கரணும் டிவி டகரக்கு வந்தான். அப்போ நான் கரண் கூட, கரண் நீ இன்டர் கம்ப்ளீட் பண்ணியால, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையான்னு கேட்டேன். அப்போ கரண் சிக்கோட எந்துக்கும் இல்ல, ஒரு அம்மா இருந்துச்சா மேடம்னு சொன்னான். அப்போ நான் அவள பாகுண்டா மாதிரி இப்படி இல்லையான்னு கேட்டேன். அந்த பாகோது மேடம், இப்படி இல்ல என்டர் ஐப்போயாக்க தனம் போயிட்டான்னு சொன்னான். பாகுண்டான அந்த அந்த அந்தங்கா கூட இருக்காளான்னு கேட்டேன். இல்ல மேடம், நீங்க எக்கட நீங்க ரொம்ப பாக அந்தங்கா இருப்பீங்கன்னு சொன்னான். அவனும் அந்த அந்தங்கா இருக்க நான் மாறின்னு சொன்னேன். மரி அவள் கூடால எப்படேனும் இருந்தியான்னு கேட்டா. அப்போ கரன்சிக்கோட இன்டர் மொத்தம் அதே பணி மேடம். ரொம்ப சாரால கழிசாம அப்போ ரொம்ப என்ஜாய் செய்தேன். ஆனா ఇప్పుడు அந்த சான்ஸ் லேக்குண்டா போயிந்து. அவனும் உனக்கால இருந்த மாதிரி என் பரிஸ்திதி என்ன கரண் சொல்லு. உன் சார் எప్పుడు நைட் வருவான், போதுனா போயிடுவான்னு சொன்னேன். ஹவுனு மேடம் ஃபீல் ஆவக்காங்க, சார்வாரு கூட உங்களுக்கு டைம் இஸ்தாருலேன்னு சொன்னான். சாரி, எனக்கு கொஞ்சம் ஜூஸ் இஸ்தவக்காரன்னு கேட்டேன். மேடம் தேசான் போய் ட்ரேல கிளாஸ் தீசுக்கொனி வந்தான். நான் டிவி பாட்டு சரிகா தேசுக்கொள்ள அது காஸ்த என் மேல படி போயிந்து. அப்போ கரண் ஐயோ சாரி மேடம் சூஸ்கொள்ளன்னு நினைச்சு என் மேல பட ஜூஸ சேத்துல தொடச்சிட்டு இருந்தான். அவன் செய்யிகள் என் பை படகான்னு எனக்கு ஏதோல அனுப்பிஞ்சிந்து. என் நரலு ஒக்குசாரிகா கரண்ட் தீகலா சாகி போகுது. என் கோரிக்கைகள் உக்ரி பிக்ரி ஆகுது. நான் என் சொயாகான கணிப்பிஞ்சலா கூர்ச்சுன்னேன். கரண் அலனே என்ன தடுமுத்து இருந்தான். என் சொயாகளுக்கும் அவன் செய்ய டச்சைய சரிக்கி தனும் கூட மத்துலோக்கி போயிட்டாடு. அழகே என்ன மெல்ல தடுமுத்து என் பாடி மொத்தம் டச் చేస్తుட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப బాగా అనిపించింది. అలాగే వెనక్కి పోయి వెనుపుని నిమురుతూ ఎన్ వాసనే ఆస్వాదిస్తూ ఎన్న గట్టిగా హత్తుకున్నాడు. ఆ టైంలో ఇద్దరం మంచి మూడ్లోకి పోయిటోం. నానం కూడా కరణా గట్టిగా హత్తుకొని ముదుగల్ పెట్టాన్. அவன் பாடி ரொம்ப பாகா இருக்கு. தான் என் பாடி மொத்தம் நிமுர்த்து ஒக்கொக்க பார்ட்டா ஒக்கொக்க விதங்கா என்ஜாய் செய்துட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப ஹாயிகா அனுப்பிஞ்சுந்தி. என் புருஷன் எப்பவும் கூட இல்ல செய்யல, ஏதோ செய்தவான் அந்த செய்தான்னு பண்ணிட்டு இருந்தான். ஆனா கரண் மாட்டம் ஒக்கொக்க பார்ட்டா ஒக்கொக்கலா கசிகா செய்துட்டு இருந்தான். அலனே இద్దரும் பட்டுக்கொனி ரூம்லோக்கி போயிட்டோம். என்ன பெட் மேல படேசி